ஹாய் ஸோ இப்போ எல்லோரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்மளோட சாதுமாவோடைய மாடிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 மாடிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறேன். மாடிஃபிகேஷன் தான் காட்ட போகிறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இது மாதிரி வண்டி ஓட்ட ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, முடிஞ்சாலும் ரைடிங் க்ளவுஸ்லாம் போட்டு லாங்கில் ஓட்டுங்க, முடிஞ்சாலும் மெதுவாக ஓட்டுங்க. ஹைவேல ஒரு 100 to 80 120 அதுவே போதும். ஹைவே க்ரூசிங்காக வச்சுக்கிறோங்க, ஓவர் ஸ்பீடிங் பண்ணாதீங்க. உங்கள் நாளைக்கு தான் நான் சொல்கிறேன், ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க எல்லாருமே பவிகாஸ். ஸோ இதாங்க நம்ம பைக்கு ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R. ஸோ இதுக்கு நான் வச்ச பேர் வந்து சாதுமா, எங்கள் அக்கா பேர் அப்படியே வச்சுருப்பேன். அது மிஷன் தெரிஞ்சு நம்ம சேனல் முதலேருந்து பார்க்குறவங்களுக்கு. ஸோ இதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டில் தான் நான் முக்கால்வாசி மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பேன். ஸோ முன்னாடி உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, ஸோ முன்னாடி வைசர் போட்டிருப்பேன். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து எம்டிக்குள்ளே இது போட்டிருப்பேன் ஷார்ப்பாக. ஸோ நல்லாயிருக்கும் வண்டி, இன்னும் கொஞ்சம் லுக்கு எடுத்து கொடுக்கும். நம்ம வண்டி பார்க்குறதுக்கே ஒரு சின்ன சிசி பைக் மாதிரி 125cc மாதிரியே இருக்காது, ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி தான் இருக்குது, டுக்காட்டி. ஸோ அப்படி தான் இருக்கும். பட் இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்குது. ஸோ இந்த வைசரு ஸோ அப்படியே கீழே இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அப்படியே ஃப்ரெண்டுன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து லைட்டிங் பேப்பர் ஒட்டியிருப்பேன் ரிஃப்ளெக்டர் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து எங்கள் அக்கா பேர் ஒட்டியிருந்தேன் மொதல் சாதனான்னு. ஸோ இதில் லைட்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தான் எடுத்தேன் சாதனா. இங்கே தமிழ்லேருந்து ஒட்டியிருப்பேன் என் தங்கச்சி பேரையும். ஸோ அதை எடுத்துகிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டு அவங்களோட வேறு ஒரு ஃபாண்ட்டில் யோசிச்சு வச்சுருக்கேன் அவங்க பேரை, பின்னாடி ஸ்டைலாக போடுற மாதிரி. ஸோ இங்கே நம்பர் பிளேட் ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன், மேலே வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் குருசு போட்டிருக்கேன் சில்வர். ஸோ அப்படி இங்கே வந்தோம்னா 46 ஒட்டியாச்சு. ஸோ வந்து லிவர் கார்டு வந்து 2 சைடு போட்டிருந்தேன், ஒரு சைடு உடஞ்சிருச்சு கீழே வந்து. ஸோ ஒரு சைடு மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு சைடு என்ன எடுக்காமல் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இது இப்போது இந்த சைடு வந்து பார்க்க ரொம்ப வண்டி ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். ஸோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுதா, லிவர் கார்டு போட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுமாரி எனக்கு வந்து எல்லோரும் இப்படி பிடிச்சி ஓட்டிங்களா, நான் இப்படி பிடிச்சி தான் ஓட்டுவேன். இந்த எப்போயுமே நான் வந்து கார்னர்லாம் பிடிச்சி ஓட்டுறதுனால இது எனக்கு கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும் வண்டி ஓட்டுறப்ப. ஸோ அதில் அப்படியே நான் வச்சுட்டேன். ஸோ அந்த சைடும் ஒன்று போடணும். ஸோ அப்படியே கீழே வந்தோம்னா ஒரு ஸ்டார் சிம்பிள் ஒட்டி இருக்கிறேன். அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா மோட்ரோலான்னு ஒட்டியிருப்பேன். ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு கலரில் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து டயரில் வந்து அது 2லேயுமே ப்ரோ டிஸ்க் போட்டிருந்தேன், பின்னாடி வந்து உடஞ்சிருச்சு. ஸோ முன்னாடி மட்டும் வச்சுருக்கிறேன். அதுவும் வேறு மாற்றணும், ஏன்னா இந்த சைடு நம்மளுக்கு நெளிஞ்சிருச்சு நல்லா டைட்டாகி. ஸோ அதை ஒன்று மாற்றணும். ஸோ அப்புறம் டயரில் வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இது இருக்குதுல்ல, ஸோ இது எதை ரெஃபர் பண்ணி வச்சுருப்பேன்னா, நம்மள்ட்ட ஒரு NS இருக்கும் 200 பல்சர் NS 200. ஸோ அதில் இந்த பேட்டர்ன் தான் இருக்கும் டயரில். அது எனக்கு பிடிச்சனால அப்படியே நான் வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம சேனல் வந்து பார்க்க தெரியும், எனக்கு NS தான் ரொம்ப பிடிக்கணும். அது வாங்க முடியலை, அதனால தான் அதோட நாகத்தில் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வண்டி பின்னாடி இருந்து பார்க்க NS மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிளிட் சீட்டும் சரி, அப்புறம் இந்த கிரேப் ரெயிலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே NS மாதிரியே இருப்பான் தலைவன். ஸோ பின்னாடி அதே டயரில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். ஸோ அப்படியே ஃப்ரெண்டில் இன்னொன்று கட்ட மாறேன்ட்டேன். இங்கே வந்து லைட் போட்டிருப்பேன். ஸோ லைட் இருங்க, நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ எல்லோ ஒயிட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட் லுக்குன்னு பொறுத்தல எப்படி பயங்கரமாக இருக்குதா தலைவன். ஸோ அதை அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு சுவிட்ச் வந்து இந்த இடத்துல மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு மொபைல் ஹோல்ட்ரு. ஸோ 360 சுற்றுற மாதிரி இருந்துச்சு, வீட்டில் உள்ள சின்னதுக்கு வந்து உடச்சதுனால இது போட்டு வச்சுருப்பேன். அது பேர் வந்து ஒரு கம் இருக்கும்ல, அது போட்டு வெட்டியிருக்கேன். அது போய் டக்குன்னு மறந்துட்டேன். ஸோ அப்படியே இது வந்து நம்மளுக்கு ஷோரூமில் போட்டுக்கிற டேங்க் கவரையும் கூட சீக்கிரம் மாற்றிடுவேன். அப்படியே பின்னாடி வந்தேன்னா பின்னாடி நான் எதுவுமே பண்ணலை, அப்படியே விட்டேன். நான் பின்னாடி லுக் வந்து நல்லாயிருக்கு, சீரியஸாகுங்க. இது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்டீலில் கொடுத்துருக்கனால இது நான் அப்படியே வச்சிட்டேன். இதை ரிமூவ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும், வண்டி பார்க்க இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். பட் எனக்கு இது பிடிச்சனால இது அப்படியே நான் விட்டேன். ஏன்னா ஒரு ஆட்டோக்காரன் பின்னாடி இருந்து கொடுத்தப்ப எனக்கு எதுவுமே ஆகலை. ஸோ வண்டி ஃபுல்லாமே இது வாங்கிக்கிச்சு. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கனால அதை நான் அப்படியே விட்டேன். எங்கள் ஆஃபீஸில் ஒரு வண்டியில் அதை ரிமூவ் பண்ணியிருக்குது, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ பின்னாடி எதுவும் நான் சேஞ்சஸ் பண்ணல, ஃபுல்லாக முன்னாடி சைடு மட்டும். அப்புறம் இந்த இடத்துல நம்ம சேனல் லோகோ அன்லக் சிமோன் போட்டிருக்கேன். ஸோ அப்புறம் இங்கே ஒரு இது அவ்வளோதான் மேக்ஸிமம் மதத்தில். ஸோ என் அக்கா தங்கச்சி ஒரு முன்னாடி ஒட்டி தான் நல்லா, அதை எடுத்துகிட்டு இப்போ என்ன ஐடியாவில் இருக்கிறேன்னா, பின்னாடி இந்த இடத்துல ஸ்டைலாக போடலான்னு இருக்கிறேன். இந்த இடத்துல வச்சு இந்த இடத்துல போடுவோமா, ஒரு சில ஐடியாவில் இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வண்டிக்கு மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா
இந்த மான்ஸ்டர் இதை எடுத்துடணும். ஆல்ரெடி நான் அந்த சைடு ஒட்டினா அதை எடுத்துட்டேன். நம்ம சேனல் பேர் அப்படி வச்சுட்டு ஸோ இப்போ கீழேன்னு பார்த்தீங்கன்னா நேக்குடு ஸ்போர்ட்ஸ்னு எழுதியிருப்பேன். ஸோ ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன்னா அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா இந்த சைடு ஒரு இது அவ்வளோதான். அப்படி பெரிய மாடிஃபிகேஷனாக இல்லை, சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் தான். ஸோ முன்னாடி வைசரு கீழே ஒரு இதுவும் 200 வந்துச்சு. பட் இது வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், ஒரு சில இடத்துல விசாரித்து பார்த்துக்கிறோங்க. ஸோ இது எனக்கு 200 வந்துச்சு. லிவர் கார்டு வந்து ஆஃபரில் வாங்கினேன், 250 சம்திங் தான் வந்துச்சு. அப்படி ஸ்டிக்கரிங் ஒர்க்கு தான் வண்டிக்கு ஃபுல்லாக. ப்ரோ டிஸ்க்கும் வந்து எனக்கு வந்து சம்திங் 500 உள்ளே முடிஞ்சு. ரெண்டு சைடும் போட்டிருந்தேன், ஒன்று எடுத்துட்டேன். இப்போ வந்து முன்னாடி மட்டும் தான் போட்டிருக்கிறேன். ஸோ அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் மேக்ஸிமம் மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான். மற்றபடி ஸ்டிக்கரிங் ஒர்க்கு தான். ஸோ நான் வண்டிக்கு ஃபுல் ரேப்பிங் பண்ணலான்னு இருக்கேன், ஸ்டிக்கரிங் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் நம்ம வண்டியோட மாடிஃபிகேஷன் பொறுத்தளவு.